Recording in progress. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாள் போராடி ஜெபித்து வந்தவைகளுக்கு வெற்றியை காணுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை, பிரச்சனைகளை, சவால்களை, எதிர்ப்புகளை தினம் தினம் சந்தித்து கொண்டு வருகிறவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எவைகளாக இருந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களையும் விடுதலையையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து யுத்தத்திற்கு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட யோசபாத் மிகவும் பயந்தான், கலங்கினான். அவனோடு சேர்ந்த யூத ஜனங்களும் பயந்து போனார்கள். ஆனால் யோசபாத் தன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பினான், திடப்படுத்தினான். ஒருமுகப்படுத்தும்படி தன்னையும் தன் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தினான். அனைவரும் கர்த்தரின் சமூகத்தை தேடிச் சென்று உபவாசித்து தேவனை நோக்கி, இதோ தேவரீர், எங்களுக்கு விரோதமான இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எங்களை விடுவியும் என்று அறிக்கை செய்தபோது கர்த்தர் அவர்களுக்காய் யுத்தம் செய்தார், ஜெயத்தை பெற்றுத்தந்தார். யோசபாத்தின் வெற்றிக்கு காரணம், அவன் யுத்தத்திற்கு தயார்படுத்தின சேனைகளுக்கு முன்பாக துதித்து பாடுகின்ற பாடற் குழுவை முன்னிறுத்தி துதித்து பாடினான். துதியின் சத்தம் கேட்டவுடனே எதிராய் வந்த யுத்த மனிதர்கள் யாவரையும் கர்த்தர் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் விரோதமாய் எழும்ப பண்ணி அவர்கள் தாங்களே வெட்டுண்டு மடிய பண்ணினார். ஒருவரும் தப்பவில்லை என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட யோசபாத்தை போன்று எல்லா பக்கமும் நெருக்கமும், தடைகளும், பற்றாக்குறைகளும், சரீர பலவீனங்களும், வியாதி, சமாதான குறைவுகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள் போன்று எதிராளியாகிய சத்துரு தன்னுடைய சேனைகளாகிய தீமைகளை உங்களை நோக்கி கட்டவிழ்த்தும், உங்களுக்கு தீங்கு செய்யும்படியும், உங்களுக்கு விரோதமாக எழும்பும்படியும் செய்திருக்கலாம், நினைக்கலாம். இவைகளினால் என்ன செய்வோம், எப்படி இவைகளை கொள்ளுவோம் என்று பலனற்றவர்களாய் மேற்கொள்ள முடியாமல் எப்படி தப்பி பிழைப்போம் என்று அனுதினமும் பயத்தோடும் கலக்கத்தோடும் சோர்ந்து போயும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களின் துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுங்கள். யோசபாத்தின் சூழ்நிலை பெரியதாக பயப்படும் அளவில் எதிர்த்து வந்தது. ஆனால் அவைகளுக்கு முன்பாக கர்த்தரை முன்னிறுத்தினான், துதித்தான். கர்த்தரை துதிக்கிற துதியை முன்னிறுத்தின போதோ எல்லாம் அவனுக்கு சிறியதாக மாறினது, வெற்றியும் எளிதாக கிடைத்தது. இன்றைக்கும் கர்த்தரை துதிக்கிற துதி உங்களில் இருக்கும் பொழுது சத்துருவின் பயங்கள், கலக்கங்கள் ஓடி போகும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான். ஆகவே இன்றைக்கு எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு தீவிரித்து நிற்கின்றதோ அவைகளுக்கு முன்பாக கர்த்தரை முன்வைக்கும் பொழுது எதிராக எழும்பி நின்ற சூழ்நிலைகளை எழுந்திருக்க முடியாமலும் ஒன்றுமில்லாமலும் கர்த்தர் மாற்றி போடுவார், மடியச் செய்வார். ஜெயம் உங்களுடையதே என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், வெற்றியையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் பயப்படாமலும்
கலங்காமலும் இருங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: கர்த்தரை மகிழ்ச்சியோட ஆராதியுங்கள், கம்பீர சத்தத்தோட அவருடைய சந்நிதியில் வாருங்கள். சங்கீதம் 102. பிரியமானவர்களே, ஆராதனை என்பது பாடல்கள் பாடுவதோ அல்லது சபைக்கு செல்வதோ மற்றும் அல்ல. தேவன் யார் என்பதை அறிந்து அவருடைய மகிமை, அன்பு, கிருபை, பரிசுத்தம் மற்றும் மகத்துவத்திற்கு நாம் அளிக்கும் பதிலே உண்மையான ஆராதனையாகும். தேவன் ஆராதிக்கப்படுவதற்குரியவரானவர். கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். பிதாவாகிய தேவன் எம்மை சிருஷ்டித்தார், எம்மை வழிநடத்தி வருகின்றார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பையும் அளித்தார். ஆகையால் அவரை ஆராதிப்பது எமது வாஞ்சையும் கடமையும் மகிழ்ச்சியும் ஆகும். ஆராதனை எம்மை தேவனோடு நெருக்கமாக இணைக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். யாக்கோபு 4:8 இப்படியாய் கூறுகின்றது. நாம் ஆராதிக்கும் போது எமது கவலைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் மனம் தேவனை நோக்கி திரும்புகிறது. அப்போது அவருடைய சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கிறோம். இன்று எமக்கு முன்பாக எரிகோ மதில்களை போல் நிற்கும் போராட்டங்கள், கவலைகள், தடைகள் மற்றும் தவறாக கணிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் தரைமட்டமாகி ஜெயத்தை காணும்படி விசுவாசத்தோடு துதிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, பலப்படுத்தும் உறுதிமொழியை நாம் வேதாகமத்தில் அல்லாமல் வேறு எங்கும் காண முடியாது. இவ்வசனத்தினால் தேவன் எமக்கு வாக்களித்துள்ளவற்றை பார்ப்போம். நான் உன்னுடனே இருக்கிறேன் என கூறுகின்றார். அப்படி இல்லாவிட்டால் நாமும் ஏசாவை போல என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று புலம்பி இருப்போம். துக்கத்தால் அமிழ்ந்து போகும் வேளையிலும் மிகுந்த உறுதியுடன் நான் தனித்து விடப்படவில்லை என்று தேவனுடைய பிள்ளைகளால் மட்டுமே கூற முடியும். நான் உன் தேவன் என்கிறார். அவர் ஓர் ஆள் தத்துவமானவர். அவரோடு நாம் உறவாடுவதற்கு ஏற்றவர், மென்மையானவர், எம்மை பலப்படுத்தும் தேவன். அவருடைய சீசர்கள் யாவரும் இயேசுவையே பின்பற்ற வேண்டுமென விரும்பினார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என ஆண்டவர் இயேசு வாக்களித்திருந்தார். அவர்களுக்கு பலமளித்தவர் அவரே, எம்முடைய பலமும் அவரே, எமக்கு உதவி செய்யும் தேவன் அவரே. உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன் என்ற அவருடைய பலப்படுத்துதலுக்குள் சாய்ந்து கொள்வோமாக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடனே கூட இருந்து அனைதினமும் எம்மை நடத்தும்படியாக எங்களை முற்றும் முழுதுமாக தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளும் 27 ஜூலை மாதம் திங்கட்கிழமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16வது அதிகாரத்தில் 20வது வசனம் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் உலகத்தை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். உலகத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் குறித்து இந்த நாட்களில் தரம் பிரித்து இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, ஏன் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களிலே அழுது புலம்ப வேண்டும்? ஏன் இன்றைக்கு உலகம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அழுது புலம்புவீர்கள் என்றால் அதனுடைய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் அழுது இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜாமக்காரர்களைப் போல் இந்த நாட்களில் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சொல்லுகிறார், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு துக்கமான காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களுக்காக யார் யாருக்கு நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோமோ அந்த ஜெபத்தின் மூலமாக இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், தேவன் உலகத்திலே இருந்து நம்மை இந்த நாட்களிலே வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அதனாலே தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறார். எப்படி என்றால், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அழுது மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற வேளையிலே நம்முடைய துக்கம் இந்த நாட்களிலே சந்தோஷமாய் மாறும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டவர் கடைசி நாட்களிலே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது இன்றைய நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இந்த நாட்களிலே இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே பரலோகத்துக்குள்ளே இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எல்லாவற்றையும் முடித்து இந்த நாட்களிலே போகப் போகிறார் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாகத்தான் தன்னுடைய சீசர்களுக்கு இப்படியான இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய துக்கங்களை தான் சந்தோஷமாக மாற்றுவேன் என்பது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே பெந்தைக்கோஸ்து நாளிலே அவர்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்பதை தான் இன்றைக்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிற வேளையிலே நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்குள்ளே நிறைந்து சந்தோஷத்துடன் நீங்கள் ஜெபங்களை ஏறிடுங்கள், துதிகளை ஏறிடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே நிறைந்திருங்கள். உலகத்தார் அங்கே சந்தோஷப்படுவார்கள். அவர்களுடைய நாட்களை சந்தோஷத்தில் நாங்கள் பங்கு பெறாதபடி நாங்கள் அந்த ஜனங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே அவர்களுக்காக நாங்கள் முழங்கால் படிட்டு செபிக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை, நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல, நம் மூலமாய் அவர்களுக்கு ரட்சிப்பையும் தேவன் இந்த நாட்களிலே கட்டளையிடுவார் என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளும் வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.